ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட கொண்டு வந்திருக்கேன். கேரண்டியாக இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். வழக்கம் போல் இந்த எபிசோடு பேர், ஆக்ட்ரஸ் நேம் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ரோஸு அவள் தம்பியோட ரூம் கதவை தட்டுறா. உள்ளே வர சொல்கிறான். இவளும் உள்ளே போகிறா. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. நல்லா இருக்கேங்க்கா அப்படிங்கிறான் தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கடா? காலேஜில் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு, லாஸ்ட் மினிட் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. அது இருக்கட்டும், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தேன்? அது ஒன்றும் இல்லடா தம்பி, எனக்கு நிறைய பிரச்சனை. காசு கேட்டால் அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு. என் கிரெடிட் கார்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். அதனால் ஃபர்தராக அதை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்குடா தம்பி, கொஞ்சம் உன் கிரெடிட் கார்டை கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்கவும், என்னது என் கிரெடிட் கார்டா? முடியாது முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறா. ஏன், எனக்கு கொடுத்தா என்ன, நான் உன் அக்கா தானே அப்படிங்கிறா. இல்லை இல்லை, நான் உன்னை நம்ப தயாரா இல்லை, நான் கொடுக்க மாட்டேன் சாமி அப்படின்னு தம்பி மறுக்கவும், என்னடா தம்பி நீ அக்காவை நம்பாம நீ வேற யாரை நம்ப போற சொல்லு? நான் என்ன உன்னை ஏமாத்திட்டு ஓடிடவா போறேன்? நம்ம ரெண்டு பேரும் இதே வீட்டில் தானே இருக்க போறோம். ப்ளீஸ்டா, முக்கியமான செலவுடா, என் பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறா. நீ போய் அப்பா கிட்ட பணம் வாங்கிக்கோ அப்படின்னு தம்பி சொல்லவும், ஐயோ அந்த மனுஷங்கிட்ட போய் நான் பணம் கேட்க மாட்டேன்ப்பா, அவ்வளோதான் என்னை தொலைச்சிருவாரு. இந்த கிரெடிட் கார்டுக்கும் கூட நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுக்க போகிறேன். நீ எனக்கு கிரெடிட் கார்டு கொடு, நான் அதை பொறுப்பாக யூஸ் பண்ணுவேன், கண்டபடி செலவு பண்ணிட மாட்டேன். நாளைக்கே நான் யூஸ் பண்ணுற பணத்தை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், போதுமா அப்படிங்கிறா. நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ப்ளீஸ்டா என்னை நம்புடா, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சிடா, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்டா, என் பிரச்சனையை புரிஞ்சுக்கடா அப்படின்னு ரோஸு பயங்கரமாக கெஞ்சவே ஆரம்பிச்சிட்றா. இதோ பாருக்கா, என்னால் என் கிரெடிட் கார்டை உனக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லுவேன், இதுக்கு மேலே ரீசன் கேட்காத அப்படின்னு தம்பி திட்டவட்டமாக சொல்லவும், ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது? இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேன் நான் சொல்லு அப்படிங்கிறா. இல்லை, எதுவும் கேட்டதில்லை அப்படின்னு தம்பி சொல்லவும், இப்போ ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன், உன் கிரெடிட் கார்டை கொடு, நான் உனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு ரோஸ் சொல்லவும், இல்லை தர முடியாதுக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு என் கிரெடிட் கார்டை நான் கொடுக்கறதா இல்லை. சரி, எனக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லு அப்படின்னு ரோஸு சண்டைக்கு வர்றா. அதுவா, என் கிரெடிட் கார்டெல்லாம் அப்பா கண்காணிச்சிட்டு இருக்காரு, சப்போஸ் அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் உனக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் நடக்கும், கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருவாரு. நான் ஒரு அவசர செலவுக்கு எங்கே போகிறது சொல்லு? அது தவிர அப்பா உன்னோட ஊதாரித்தனத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. உன் கையில் 1000 ரூபா கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் கூட அதை நீ வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் தர தயார் இல்லை, இது அப்பாவோட கார்டு, இதை நான் உன்னை நம்பி தரமாட்டேங்க்கா அப்படின்னு முரண்டு பிடிக்கிறான். ரோஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் வேற எங்கேயோ கிளம்பணும், ரொம்ப அர்ஜென்ட்டு, இவன் வேற இப்படி எடக்கு பண்ணுறானே அப்படின்னு யோசிக்கிறா. எப்படியோ தம்பியை அப்படி இப்படின்னு பேசி கிரெடிட் கார்டை வாங்கிடலான்னு பார்க்குறான். ஆனால் இந்த வெள்ளப்பணியாரம் அசைஞ்சே கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழி இல்லை, தம்பியவே கெஞ்சி பார்ப்போம் அப்படின்னு திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. டே தம்பி, இந்த ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, நாளைக்கு உனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்டா அப்படிங்கிறா. நான் ஒன்றும் உன்ன மாதிரி செலவாளி கிடையாது, கொடுக்குற காசு எல்லாம் ஒரே நாளில் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள போய் நான் கெஞ்ச மாட்டேன். உனக்கு கொடுக்குற மாதிரி தானே எனக்கும் மாதம் மாதம் அப்பா பணம் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு தடவையாவது அவர் கொடுக்குற பணம் ஒரு நாளைக்கு மேலே நீ வச்சிருக்கியா? பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அதை செலவு பண்ணிட்டு தானே மற்ற வேலை பார்க்குற. ஆனாலும் இவ்வளோ ஆடம்பரம் கூடாதுக்கா அப்படிங்கிறா. டே தம்பி, பொண்ணுங்களுக்கு 1000 செலவு இருக்குண்டா, நீ படிப்பாளி, எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பும் ரூமும் உட்காந்துருப்ப. நான் அப்படியா? எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்டா. உன்ன மாதிரியா ஒரே இடத்துல உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு மண்டை உடைச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு ஃப்ரீ பேர்டு தம்பி, அப்படித்தான் செலவாகும். இருக்கிற வரைக்கும் அப்பா கொடுக்க போறாரு, நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு செலவு பண்ண போறான். லைஃபை என்ஜாய் பண்ணணும்டா தம்பி, உன்ன மாதிரி அனுபவிக்காம சேர்த்தி வச்சா அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லடா அப்படிங்கிறா. வேலிடான பாயிண்ட் தான், ஆனால் தம்பிக்காரன் அக்கா சொல்கிறத காதுலேயே வாங்குற மாதிரி தெரியல. நான் என்ன பண்ண உன் கிரெடிட் கார்டு எனக்கு தருவேன் அப்படின்னு அக்கா கேட்குறா. நீ என்ன பண்ணாலுமே தரமாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ, என்னை படிக்க விடு, இப்போ கிளம்பு அப்படிங்கிறான். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு வாங்காமல் நான் வெளியே போக முடியாது, இன்னைக்கு ஒரு பெரிய கான்சர்ட் இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், எல்லாரும் பணத்தை தந்துருவாங்கடா, பணத்தை வசூல் பண்ணி நாளைக்கே உன் அக்கௌண்ட்டில் போட்டுறேன்டா, ப்ளீஸ்டா என்னை நம்பு, இன்னைக்கு மட்டும் டிக்கெட் நான் புக் பண்ணலைன்னா என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி மானம் போயிருண்டா. நான் வேணா ஒன்று பண்ணுறேன்டா தம்பி, நீ எனக்கு கிரெடிட் கார்டை கொடுத்தீன்னா நாளைக்கு உனக்கு பணத்தை திருப்பி கொடுக்கும்போது நான் உனக்கு ஒரு $100 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்,
என்ன இந்த டீல் ஓகேவா அப்படிங்கிறா. முடியாது முடியாது அப்படின்னு சொன்னவன், என்னது $100, அதுவும் எனக்கு பணமா கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா தம்பி, எனக்கு இன்னைக்கு மட்டும் கிரெடிட் கார்டை கொடு, நான் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணிக்குவேன், நாளைக்கே அந்த பணத்தையும் உனக்கு கொடுத்துருவேன், அது போக $100 உன் பேக்கெட்டில், என்னங்கிற, இந்த டீல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல அப்படின்னு அவனுக்கு ஆசை வார்த்தை காட்டுறா. ஒரு கணம் தம்பிக்காரனுக்கும் $100 இருந்தால் நம்ம கெமிஸ்ட்ரி புக்கு வாங்கலாம், பயாலஜி புக்கு வாங்கலாம் அப்படின்னு அவன் கணக்கு போட ஆரம்பிக்கிறான். நம்ம மாதிரி பசங்களாக இருந்தால் டெபோனைர் வாங்குவோம், ஆனால் இந்த பையன் பாருங்க பயாலஜி புக்கு வாங்க போகிறான். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு சலனம், சப்போஸ் அக்கா நாளைக்கு பணத்தை கொடுக்காம விட்டுட்டா அப்பா இதை கண்டுபிடிச்சாருன்னா அவ்வளோதான், என் கிரெடிட் கார்டையும் பிளாக் பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் இவன் மாதிரி தான் நான் பிச்சை எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் $100 அவ தரேன்னு சொல்றா. அந்த $100க்கு ஆசைப்பட்டு, சரிக்கா உன்னை நம்புறேன், கண்டிப்பா நாளைக்கு அந்த பணத்தை கொடுத்துருவே இல்லை அப்படின்னு கேட்குறா. ப்ராமிஸாடா, அக்கா வாக்கு பொய்யாகவே ஆகாதுடா, கண்டிப்பா நாளைக்கு 11 மணிக்கு நான் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதை உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும்டா. $100 தரேன்னு சொன்னேன் அது அப்படிங்கிறான். அது உன் கையில் கொடுக்குறேன்டா, நாளைக்கு வந்தோன்னே உன் கையில் கொடுக்குறேன்டா, என்னை நம்புடா, உன்னை பண்ணாமல் நான் வேற யாரடா பண்ண போகிறேன் அப்படின்னு அக்கா சொல்லவும், என்னது அப்படிங்கிறா பயந்து போய். இல்லை தம்பி, உனக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். உன் கிரெடிட் கார்டு எங்கேன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு கிளம்ப வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லவும், அங்கே பாரு கீழே இருக்கு பாரு என் ஜீன்ஸு, அதுக்குள்ளே தான் இருக்குது, அந்த பர்ஸை எடு அப்படிங்கிறா. அவ்வளோ, டே நிஜமாவா சொல்கிற, உன் கிரெடிட் கார்டு எனக்கு கொடுக்க போறியா அப்படிங்கிறா. ஆமாக்கா, ஆனால் சொன்னபடி $100 எனக்கு கொடுத்துருவே இல்லை அப்படின்னு தம்பி கேட்கவும், அக்கா சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஓகேவா, நான் தரப்போகிறேன் உனக்கு நாளைக்கு $100, நீ அதை ஜாலியாக செலவு பண்ண போகிற, இது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்ஸ் எடுக்கிறா. இதை எப்படிரா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணிடுறா. அவ்வளோ அவசரம் அவளுக்கு. டே இந்த கார்டு தானடா, கார்டு ஒர்க் ஆகும் இல்லடா அப்படிங்கிறா. ஒர்க் ஆகும்க்கா, ஆனால் அந்த $100 கொடுக்குறேன்னு சொன்னியே அதை மட்டும் நாளைக்கு மறந்துடாத அப்படின்னு திரும்ப திரும்ப $100வே அவன் கண்ணு வச்சுட்டு இருக்கிறான். கண்டிப்பாக தரேன்டா தம்பி அப்படின்னு ஜஸ்ட் அவங்ககிட்ட கிரெடிட் கார்டு வாங்கறதுக்காக போய் சொல்றா. ஆனால் அது தெரியாத இந்த அப்பாவி படிப்பாளி தம்பியும் அக்காவை நம்பி கிரெடிட் கார்டை கொடுக்க, கிரெடிட் கார்டு கைக்கு வந்தோன்னே அக்கா குதியாட்டம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ மறுநாள் மத்தியானம் ஆகுது. இவன் கிரெடிட் கார்டில் $1000க்கு அவள் ஏதோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கா போல இருக்கு. இந்த மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு போகவும் பையனை பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறாரு. கார்டில் $1000 செலவு பண்ணியிருக்க, இப்படி என்னடா செலவு உனக்கு, நேற்று ஃபுல்லாக நீ படிச்சுட்டு இருக்கிறேன்னாடா சொன்னேன், அப்புறம் எப்படா இத்தனை பணத்தை செலவு பண்ண, உன்னை எல்லாம் நல்லவன் நினைச்சான் பாரு அப்படி இப்படின்னு காச்சு மூச்சுன்னு அவனை பிடிச்சி கத்துறாரு. அப்பா சொன்னதை கேட்டு, என்னது $1000 நானா அப்படிங்கிறான். உடனே அவங்க அப்பா கோவம் வருது. ஏண்டா செலவு பண்றதை பண்ணிட்டு $1000 கேட்குற, நீ கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அமௌண்ட்டை பார்க்கவே இல்லையா, அப்படின்னா இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இல்லைப்பா இல்லை, $1000ன்னு தெரிஞ்சது, அதுதான் 1000மான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அந்த கார்டுக்கு கட்டிடுவேன்ப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான கான்சர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக என் கிரெடிட் கார்டு கேட்டாங்க, அதான் கொடுத்தேன், இன்னைக்குள்ளே அவனுக்கெல்லாம் பணம் கொடுத்துருவானுங்க, என்னை நம்புங்க, நான் வேற எந்த தப்பான செலவும் பண்ணலை அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணவும், சாயந்தரத்துக்குள்ளே செலவு பண்ண அந்த அமௌண்ட்டை கிரெடிட் கார்டில் கட்டுற, அப்படி இல்லைன்னா நடக்கிறது வேற பார்த்துக்கோ அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த அக்கா அப்பா போனதுக்கு அப்புறம் நைஸ் போல கதவை திறந்துட்டு ரூமுக்குள்ளே வர்றா. தம்பிக்காரனும் $1000க்கு என்ன செலவு பண்ணான்னு தெரியலையே, நம்பி கார்டை கொடுத்தேன், இப்படி சிக்கல்ல மாட்டி விடுவான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு தம்பிக்காரன் புலம்பிட்டு உட்காந்துருக்க, பூனை மாதிரி நடந்து வந்து அவன் பக்கத்தில் உட்கார்றா. என்னடா தம்பி ரொம்ப அப்செட்டாக இருக்கியா, அக்கா உன்னை ஏமாத்திடுவான்னு தானே நினச்சேன் அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் இல்லைக்கா, நீ ஏமாத்துவேன்னு நான் நினைக்கல, ஒருவேளை பணம் கொடுக்க முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்தேன் அப்படிங்கிறான். சரிடா தம்பி, அப்பா உன்னை இந்த பரேடு எடுத்தாரே, ஏன் நான் தான் அந்த கிரெடிட் கார்டை செலவு பண்ணேன்னு என்ன மாட்டி விடல, எல்லாத்திட்டும் நீ வாங்கிட்டியேடா அப்படிங்கிறா. இல்லைக்கா, நான் உன்னை மாட்டி விட மாட்டேன், ஏன்னா நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ செலவாளி தான், ஆனால் என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நல்லா தெரியும், அதான் நான் உன்னை மாட்டி விடல அப்படிங்கிறான். இதை கேட்ட அக்கா புலங்காகி தான் அடைஞ்சிட்றா. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும்டா தம்பி அப்படிங்கிறா. எப்படிக்கா தெரியும் அப்படின்னு தம்பியும் கேட்குறான். எப்போ எங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு நானும் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்தோமோ, வந்த முதல் நாளே உன்னோட பெரிய ரூமை எனக்காக விட்டு கொடுத்த, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய மியூசிக் ரெக்கார்டரை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அதையும் விட்டு கொடுத்த, அப்பா உனக்கு வாங்கி கொடுத்த ஐஃபோனை எனக்கு வேணும்னு நான் கேட்ட உடனே யோசிக்காமல் அதை கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிற டப்பா ஃபோனை நீ வாங்கிட்ட, அப்போவே தெரியும்டா நீ ரொம்ப நல்ல பையன்னு
அப்படின்னு அக்கா சொல்லவும், எனக்கு பிடிச்ச ஸ்டெப் சிஸ்டருக்கு இதுவும் கூட பண்ணாட்டி எப்படிக்கா அப்படிங்கிறான். அதெல்லாம் போகட்டும்டா தம்பி. ஆனால் ஏன் நான் இந்த பக்கம் வந்தா நீ அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிற? நான் நேரில் வந்து நின்னா நீ தலையை குனிஞ்சுக்கிற. ஏன் இந்த அக்காவோட முகத்தை பார்த்து நீ பேசக்கூடாதா? என்னை பார்த்தா வெக்கமா? இல்லை நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேனா? அப்படின்னு ரோஸ் கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க. என் பிரச்சனையே அதான்க்கா. உன்னை பார்த்தா ரசிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னை பார்த்து ரசிக்கக்கூடாதுன்னு நான் ஏதாவது சட்டம் போட்டு வச்சிருக்கேனா என்ன? உன்னோட கண்ணு, உன்னோட மைண்டு, நீ பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் எப்படிடா தடை சொல்ல முடியும் அப்படின்னு ரோஸு கேட்குறா. கரெக்டு தான்க்கா, ஆனால் அப்படின்னு தம்பிக்காரன் இழுக்கவும், ஓ எனக்கு புரிஞ்சுது, உன் வயசு பசங்களுக்கே இருக்கிற அந்த பிரச்சனை கரெக்டா அப்படிங்கிறா. கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அப்போ தான் அக்காவும் அவன் ஃபோன் எடுத்து, தம்பி இதானடா உன் அக்கௌண்ட் நம்பரு அப்படின்னு கேட்குறா. ஆமான்னு சொல்லவும், நேற்று உன் கிரெடிட் கார்டில் செலவு பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அவனும் அதை பார்த்துட்டு, அக்கா அந்த $100 வரல அப்படிங்கிறான். கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு மண்டையை சொரிஞ்ச அக்காவும், டே தம்பி அந்த $100 என்னால் புரட்ட முடியலடா, அதுக்கு பதிலாக நான் வேணா அப்படின்னு அங்கே பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் என்ன, அங்கே பார்த்துட்டா அவனும் ஏற்கனவே இவளை நல்லா ரசிச்சுட்டான். அடுத்தது 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும்? இந்த எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா எபிசோட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.